பட்டாசு வெடித்து கொண்டாடிய அண்ணாமலை. உ- உயர்நீதிமன்ற தீர்ப்பு கனிமொழிக்கு வச்ச ஆப்பு. அதாவது நண்பர்களே, முதல்ல வெற்றிவேல் முருகனுக்கு அரோகராங்கிற வார்த்தையை சொல்லி தொடர்றேன். இப்ப நீதிமன்றத்துல இருந்து பாத்தீங்கன்னா நமக்கு சாதகமான தீர்ப்பு. அதாவது திருப்பரங்குன்ற மலையில தீபம் ஏத்தலாம்னு சொல்லிட்டாங்க. இப்ப இது நாள் வரைக்கும் வேணும்னே இந்து மக்களை காயப்படுத்தணும், நோகடிக்கணுங்கிறதுக்கு என்னென்னமோ பேசுனாங்களே இந்த அரசியல்வாதிகள்லாம். இப்ப மூஞ்சி எங்கூட்டி வச்சுக்கிருவாங்க. இந்த கனிமொழி அம்மா சொல்லுச்சு, அது மயில் கல்லுன்னு. அது மயில் கல் இல்ல, மயிலுடைய கல். அதாவது மயில் முருகனுடைய கல் அது. அது முதல்ல ஞாபகம் வச்சுக்கிறணும். என்ன நீங்களும் உண்மையை சொல்ல போனா உங்களுக்கு அரசியல் பேர்ல ஊரை ஏமாத்தத்தான் தெரியும். ஆன்மீகத்தை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? முருகன் யாரும் தெரியுமா? விநாயகர் யாரும் தெரியுமா? சிவன் யாரும் தெரியுமா? ஒண்ணுமே தெரியாது. தக்குரிய நீங்க. நாங்கெல்லாம் தெளிவா தான் இருக்கிறோம். இறைவன் எங்களுக்கு சாதகமா இருக்காருன்னு இப்பயாவது புரிஞ்சுக்கோங்க. அதாவது ஆத்மா என்னைக்குமே அழிவற்றது. மனுஷனோட உடம்பு தான் அழிஞ்சு போகும். நீங்க எல்லாம் எந்த ஜென்மமா பிறக்க போறீங்களோ தெரியல. ஆனா கண்டிப்பா ஒரு ஒட்டுண்ணிய போலதோ, ஒரு ஒண்ணுக்குமே ஒரு உதவாத ப நம்ம என்ன சொல்றோமோ அதை நீங்களே போட்டுக்கோங்க. அவ்வளவு கேவலமான ஒரு இழிவு விரதையத்தான் நீங்க எல்லாம் பிறக்க போறீங்க. ஏன்னா தமிழ்நாட்டுல இருந்துட்டு தமிழ் கடவுள் முருகனையே கேவலப்படுத்தி அங்க தீபம் ஏத்த விடாம எல்லாம் பண்ணீங்க, வேடிக்கை பார்த்தீங்கல்ல. ஆனா பொறுத்து இருந்தாலும் நியாயத்தின் பக்கம் வெற்றி கிடைச்சிருக்கு. அதாவது இந்த வெற்றி இந்து மக்களுடைய பக்தர்களுக்கு கிடைச்ச வெற்றிங்கிறத விட முருகனுக்கே கிடைச்ச வெற்றி. என்னைக்குமே முருகன் தான் வெற்றி பெறுவாரு. இது எல்லாருக்குமே தெரியும். இது அண்ணாமலை வரவேற்று பட்டாசு வெடிச்சு கொண்டாடி இருக்காரு. ராஜா முக்கியமான தலைவர். அதாவது இந்து மதத்துல சப்போர்ட் பண்ணி பேசக்கூடிய நண்பர்கள் அனைவருமே பட்டாசு வெடிச்சு கொண்டாடி இருக்கிறாங்க. நானுமே என் வீட்டு வாசல் பட்டாசு வெடிச்சு கொண்டாட போறேன். இது தெரிஞ்சுக்கிறணும். அதாவது நீ என்னதான் தலைகளை ஆட்டம் போட்டாலும் என்னைக்குமே நீதி நியாயம் மட்டும்தான் ஜெயிக்குமே தவிர உங்களுடைய புல்லுருவித்தன காசுக்காக சோரம் போகக்கூடிய உங்க நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு இப்பயாவது புரிஞ்சுக்குங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருப்பரங்குன்ற முருகனுக்கு வெற்றிவேல் வீரவேல் வெற்றிவேல் வீரவேல். சிவாய நம. திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். சிவாய நம. உறவுகளே, சிவ அன்பர்களே, தற்போது தாங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு சிவாலய திருப்பணி ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முன்பு ஒரு காலத்தில் ஒரு சிவாலயம் இருந்திருக்குது. அதாவது இந்த ஏரியா இப்போ ஒரு தென்னை மரங்கள் பனை மரங்கள் சூழ்ந்த காடாக இருக்கிறது. முன்பொரு காலத்தில் இங்கே ஒரு ஊர் இருந்ததாக சொல்கிறாங்க. ஆனால் இப்போது சுற்று வட்டாரத்தில் 5 கிலோமீட்டர் சுற்றுலாவில் ஊரே கிடையாது, காடு. இப்போ இந்த இடத்துல ஒரு சிவாலயம் அமையிருக்கிறது. இந்த சிவாலயத்தில் இருந்த அந்த சாமியுடைய திருமேனியை எடுத்து வச்சிட்டோம். திருப்பணி முடிஞ்சதுக்கப்புறம் பிரதிஷ்டை பண்ண இருக்கிற உறவுகளே, தற்போது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உறவுகள் தங்களால் முடிந்தால் ஒரு சின்ன உதவி செஞ்சு கொடுங்க. எங்கள் இடத்துல பொருளாதாரம் இல்லை. அதனால் பார்த்திங்கன்னா அந்த வேலையெல்லாம் அப்படியே நின்று போச்சு. பாருங்கள், இந்த அப்படியே பாதியிலே நிற்கிது இந்த சிவாலய திருப்பணி. பக்த கோடிகள், அன்பு உள்ளங்கள், தயவுசெய்து நீங்கள் உதவி செய்ய விருப்பமுள்ள உறவுகள் உதவுங்க. உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும். இந்த சாமியோடைய அருள் அனுகிரகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இது ஒரு புகழ்பெற்ற சிவாலயம் கூட சொல்லலாம். சாமியோட திருமேனியை எடுத்து வச்சிட்டோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு வாசி தண்டம் இருக்குது. அந்த காலத்தில் ஒரு முனிவர் யாரோ தவம் செஞ்சுருக்காங்க. அவங்களுடைய வாசி தண்டம் அவர் திருக்கரங்களால் எழுதின ஓலைச்சுவடி கூட இன்றும் இருக்குது, இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. அது கோயில் திருப்பணி முடிஞ்சதுமே அதையும் நாங்கள் அந்த வழிபாட்டுக்கு வச்சுடுவோம். இந்த சிவாலய திருப்பணி சாமி திருநாமம் முக்தீஸ்வரர் அப்படிங்கிற திருநாமத்தில் வழங்குறாரு. நெல்லை மாவட்டம் நாங்குநேரி தாலுகாவில் இந்த சிவாலயம் அமைய இருக்கிறது. உறவுகளே, இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க ஒரு 2 பேருக்காவது கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒரு சின்ன உதவி செஞ்சால் இந்த ஆலய திருப்பணி கண்டிப்பாக நாங்கள் வெற்றிகரமாக முடிச்சுடுவோம். பாருங்கள், அந்த வேலை எல்லாமே அப்படியே நிற்கிது. கல்லெல்லாம் இறக்கி போட்டிருக்கோம். இன்னும் நிறைய கற்கள் தேவைப்படுது. சுவாமியோடைய அந்த திருக்கோபுரம் பார்த்திங்கன்னா லிங்க வடிவிலே அமைக்க இருக்கிறோம். உதவுங்கள் உறவுகளே. உங்களுக்கு அப்பா சிவபெருமானுடைய அருள் நிச்சயம் கிடைக்கும். எம்பெருமான் சொல்வான், வாழுவீர் தாழ்வில்லாமல் மக்களும் கிளைகள் கொஞ்சி நாளுமே மகிழ்ச்சியை கூர்ந்து நலமுடன் வாழும்போது நீளுமே எனது செங்கோல் நீதியும் நெறிபோல் ஆளுமே உங்கள் தன்னை அன்புடன் அலையாவண்ணம். உங்களை எம்பெருமானுடைய அப்பாவுடைய திருவாசகத்தாலேயே வாழ்த்துறோம் உறவுகளே. ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாய் செல்வமாகி தானுடன் நினைவுமுற்று தர்மமும் நெறியும் கற்று வேணும்னில் காலமெல்லாம் வெள்ளியர் உடனே வாழ்ந்து போனுதல் கமலநாதன் பொற்பதம் பெற்று வாழ்வீர். அந்த ஈசனுடைய பொற்பதம் நிச்சயம் கிடைக்கும். உங்களுக்கு இகத்திலும் சுகம், பரத்திலும் சுகம். உங்களுடைய கர்ம வினைகள் மன்னிக்கப்பட்டு உங்களுக்கு நிச்சயம் மோட்ச வீடு கிடைக்கும். இகத்தில் பூரண ஆயுளுடன் நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்து நீங்கள் பரவாழ்வும் பெறுவீர்கள் உறவுகளே. மக்களே, நீங்கள் எல்லாம் வாழ்பொன்னம் பதியிற் சென்று முக்கியமான யுகநில மதிலே தன்னால் கக்கிய பொன்கள் ஸ்வர்ணம் கைமணம் குளிர அன்னம் பொக்கிஷம் நிறைய வைத்து புகழ உண்டு இனிதாய் வாழ்வீர். இந்த இகவாழ்வும் பரவாழ்வும் உங்களுக்கு சுகப்பட அப்பன் ஈசனர்களால் வாழ்த்துகிறோம். இந்த திருப்பணிக்கு உதவி செய்ய ஒரு ஜிபே எண் சொல்கிறோம். இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம். நீங்கள்
இந்த எண்ணிலேயே நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஜிபே, ஃபோன்பே, வாட்ஸ்அப் எல்லாம் இந்த நம்பர் தான். 93 85 44 31 06 93 85 44 31 06 இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம். தொடர்பும் கொள்ளலாம். வாட்ஸ்அப்பும் இந்த எண்ணு தான், ஜிபே இந்த எண்ணு தான். உறவுகளே, முடிந்தளவுக்கு ரெண்டு பேருக்காக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒருத்தர் சின்ன உதவி, நீங்கள் வந்து பெரிய அளவில் செய்யணும் கூட, நீங்கள் ₹1 நீங்கள் தந்தாலும் மனசார வேண்டி ஏற்றுக்கிறோம். உறவுகளே, உதவுங்கள். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. சிவாய நம. திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். உறவுகளே, நம்ம இந்த இடத்துல வாழ்ந்து மறைந்த ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்திய பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள வாசி தண்டம் ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்தியது. அவர் திருக்கரங்களால் எழுதிய அந்த ஓலைச்சுவடி கூட பாருங்கள், இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. இந்த சிவாலயம், நம்முடைய அந்த சிவாலய திருப்பணி முடிந்ததுமே எம்பெருமான் அவர் எழுதிய அந்த சிவனை பற்றி புகழ்ந்து எழுதிய அந்த பாடல் வரிகள் இதில் இருக்குது. இந்த வாசி தண்டம் அவர் பிரதிஷ்டை செய்த அந்த லிங்க திருமேனியையும் இந்த இடத்துல நாம் இந்த ஆலயம் கட்டி நாம் பிரதிஷ்டை செய்திருக்கிறோம். அனைவரும் இந்த ஆலய பிரதிஷ்டைக்கு கண்டிப்பாக வரணும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோ பார்க்குறவங்க உதவி பண்ணுங்கள். உறவுகளை, பொருளாதாரம் இல்லாமல் திருப்பணி நின்று போச்சு. முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், உதவுங்க. நன்றி. நம சிவாய. திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். இந்த புண்ணிய பலம் தங்களுக்கு கோடான கோடியாக வரும். உறவுகளை, நம சிவாய.